இன்னைக்கு அழகர் சீரியல் வந்து சுரேஷ் அவங்க அப்பா மடியில சாஞ்சு அழுகுறாரு. "உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கோம், நாங்க இருக்கோம், நீ போய் படுடான்ட்டு" அவங்க அப்பா அழுதுன்னு கண்ணு தொடச்சு விடுறாரு. அப்புறம் பாக்கியராஜ் இட்டுன்னு போய் விடுறாரு. அவனை இட்டுன்னு போய் படுக்க வேண்டாரு. ஆனா வந்து சுரேஷ் அங்கேயே சோபால படுத்து தூங்கிடுறாரு. இல்ல அவங்க மாமியார் ஏஞ்சி வராங்க. அவர் நைட் எல்லாம் தூங்காம இப்ப தூங்குறாரு. தூங்கிட்டு உள்ள கிச்சன் கிட்ட வராங்க. எப்பவுமே வாக்கிங் போற ஆளு இன்னைக்கு போல எல்லாம் அவனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. காஃபி போட்டு தட்டமான கேக்குறாங்க. போட்டு கொடுத்து உட்காந்து குடி. அப்புறம் மதியம் வராங்க. மதியம் வந்ததும் நான் எதனா வேலை செய்யற மாதிரி கேக்குறாங்க. மலர் வந்து, "நீ இன்னைக்கு வாக்கிங் போலியா? நீ போற டைம் தானே, நீ போ" அப்படின்றாங்க. "இல்ல இன்னைக்குதான் வேலை இல்லையே, நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு நான் அப்புறம் போறேன்றாங்க." "இல்ல நீ ஏன் பழக்கத்தை மாத்திக்கிற, நீ போ" அப்படின்றாங்க. மாமியார் திட்டுறாங்க, "நீ விட்டா நீ ஷூவை போட்டு அனுப்புற போல இருக்குது, அவதான் அப்புறமா போறேன்னு சொல்றாள்ல" அப்படின்ட்டு மாமியார் திட்டுறாங்க மலர. "அவ வீட்டு வேலை செய்யட்டும், நீ எதுக்கு போக சொல்ற" அப்படின்றாங்க. இதற்கு நான் சொல்லாம இல்ல என்னையும் நீ வந்து அனுப்பியான்னு மாமியார் கேக்குறாங்க. மதி கிட்ட வந்து ஐயோ அப்படி பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. என்ன வேலை செய்யட்டு மதி வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம், "நீ ஒண்ணும் வேலை செய்ய வேணாம், நீ போய் வெளியே வாசல் வந்து பெருக்கு" அப்படின்னு மலர் அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் மலர் வந்து, "நீ என்ன அவ என்கிட்ட தான் அவனை தப்பிக்க வைக்கிறியா" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா, "அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், நான் ஒரு வேலைக்கு ஒரு அப்ளை பண்ணணும், நான் போய் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம்னு" சொல்றாங்க. சரின்ட்டு அனுப்புறாங்க. போறா மதியம் போறா. அங்க வந்து சுரேஷ் இருக்கான். "என் பையன் இருக்கிறானே, இவன் எதுக்கு அங்க போகணும், அவன் போன பிறகு போக வேண்டியதானே" அப்படின்ட்டு சுரேஷை கூப்பிடுறாங்க. சுரேஷ் என்னம்மா ஆச்சுன்றாங்க. "உனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கிற நல்லாதாம்மா இருக்கேன் நானு, சண்டைக்காரி உள்ள இருக்கிறாள் அதான் கேட்டேன்." "இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன்" அப்படின்றாரு சுரேஷ். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க, பாக்கியராஜ் சுரேஷும். அதுக்கப்புறம் மாமனாரும் மதிய கூப்பிட சொல்றாங்க. கூப்பிட வச்சு, "நீ வந்து வீடெல்லாம் தொடச்சு பெருமா போடு மலரு." "இல்ல சமையல் வேலைக்கு அத்தை, நான் வந்து சமையல் முடிச்சுட்டு செய்யட்டுமான்னு" கேக்குறாங்க. "இல்ல நீ சமைக்க வேணாம், மதியம் சமைக்கிட்டேன் இன்னைக்கு" அப்படின்னாங்க. "எனக்கு சமைக்க அவ்வளவு வராது, ஏன் அடிக்க மட்டும் தெரியுமான்னு" கேக்குறாங்க. அதுக்கப்புறம், "எனக்கு தெரிஞ்சது நான் சமைக்கிறேன்னு" மதியம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுல மாத்தி மாத்தி ரேவதி மலரு மதி பேசிக்கிறாங்க தமாசா. "இன்னைக்கு சமையல் மதிதான், இந்த மாதிரி வேலை விட்டுக்கிறாங்க" அப்படின்ட்டு. அது தங்கராஜ் ஏதோ கல்யாண பத்திரிகை கேட்டுக்கிறாரு. அவருடைய திரும்ப தராம இவங்க சுத்தி பேசுறது வேடிக்கை நின்று பாத்துக்கிறாரு தங்கராஜ். "என்ன பத்திரிகை கிடைச்சதா, நீ ஏன் என்கிட்ட வந்து கொடுக்கல, யார்கிட்ட பேசுற" அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டு கிட்டன்னு சொல்லி மடிப்பு விடுறாங்க. யோசிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. அவங்க ரோசி, தேங்க்யூ சோ மச்.